சரி, நம்ம அடுத்த வந்து மாறிகள், அதாவது வேரியபிள்ஸ்ண்டா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து மாறிகள் வேரியபிள்ஸ்ண்டா என்னன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கொள்ளும். இப்போ நீங்கள் பைத்தானில் வந்து நிறைய தர்க்க ரீதியான செயற்பாடுகளோ இல்லாட்டி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்குள்ள இல்லாட்டி ஒரு பிரச்சனையை தீர்க்கக்குள்ள வந்து கட்டாயம் நீங்கள் மாறிலிகளை வந்து பயன்படுத்தி தான் ஆகணும். மாறிகள்னு சொன்னால் நீங்கள் இப்போ மேக்ஸ் பாடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸ் பாடங்களில் இப்போ சில நேரம் எக்ஸ் ஈக்குவல் டு 10, இப்போ எக்ஸ் சமன் 10 என்று சொல்லுவாங்க. சில நேரம் ஒய் சமன் 1 என்று தருவாங்க. தந்துட்டு ஒரு இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இப்போ ஜெட்டுன்னு வச்சா சற்ற பெறுமதியை இன்றைக்கி தந்த பெறுமதிகளை வச்சு காணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? எக்ஸுக்கு பதிலாக 10 இருக்குன்னு சொன்னால் 10, ஒய்க்கு பதிலாக 1 இருக்குன்றதால 1 அப்படி போட்டுட்டு சற்ற பெறுமதிக்கான ரெண்டையும் கூட்டி சொல்லுவீங்க. சற்ற பெறுமதி வந்து 11 சொல்லுவீங்க. சரிதானே? அதே போல தான் இங்கேயும் என்னென்னு சொன்னால் இது ஒரு பெறுமதியை சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுற ஒரு வகை தான் இந்த மாறிகள் என்று சொல்லுவோம், அதாவது வேரியபிள்ஸ் என்று சொல்லுவோம். இந்த பைத்தானில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ நான் ஒரு எக்ஸ்ன்ற ஒரு மாறியை ஒன்றை உருவாக்கிட்டு அதுக்கு வந்து 10 என்ற பெறுமதியை சேமித்து வைக்கக்குள்ள இது வந்து என்ன செய்யணும்னா இந்த 10 என்ற பெறுமதியை கொண்டு போய் இந்த எக்ஸ்ன்றதுக்குள்ளே வந்து சேமித்து வைக்கும். எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த 10 என்ற பெறுமதி தேவையோ அங்கே நான் இந்த எக்ஸை மட்டும் அதாவது பாவிச்சேன்னு சொன்னால் எனக்கு அந்த எக்ஸுக்குள்ளே இருக்கிற பெறுமதி தான் எனக்கு வரும். அது என்னவாக வரும்? இந்த 10 வந்து இந்த எக்ஸுக்குள்ளே இருந்து எனக்கு வரும். ஸோ இதை பைத்தான் வந்து எப்படி இந்த மாறிகளை வந்து சேமிக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். சரிதானே? அதையும் பார்ப்போம். இப்போ வந்து நான் நம்பர் என்று சொல்லி ஒரு மாறி ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே வந்து நான் 5 என்ற பெறுமதியை வந்து நான் சேமிக்கேன். பைத்தாண்ட இன்டர்பிரட்டர் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த நம்மன்ற இந்த மாறியை கொண்டு போய் நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்க ரம்மெண்டா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி கம்ப்யூட்டரில் மட்டும் இல்லை, ஃபோனில் எல்லாத்துலேயும் இந்த ரம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இப்போ இந்த ரேமில் வந்து என்ன செய்யும்னா நிறைய மெமரி அட்ரஸ் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டிங்கன்னா 0x84 என்ற அட்ரஸ் இருக்கும், 0x85 அட்ரஸ் இருக்கும், 0x86, 0x87, இப்படி நிறைய அட்ரஸ் இருக்கும். சரியா? இந்த அட்ரஸில் ஒரு அட்ரஸில் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த நம்மன்றதை கொண்டு போய் சேமித்து வைக்கும். சரியா? என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த 5 என்ற பெறுமதியை நம்மளை சேமித்து வைக்கக்குள்ள பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த நம்மன்ற வேரியபிளை கொண்டு போய் ரேமில் அந்த ரேமுக்குள்ளே இருக்கிற அந்த மெமரி அட்ரஸ் ஒன்றில் போய் இந்த நம்ம சேமித்து வைக்கும். இதுதான் இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் நம்மளுக்கு பின்னால் செய்கிற வேலை. அதுக்கு பிறகு நாம் எங்கெங்கெல்லாம் இந்த நம்ம வந்து அழைக்கிறோமோ கால் செய்கிறோமோ அந்த நம்மக்குள்ளிக்கிற பெறுமதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்ன? இந்த நமக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 5 சேமிச்சிருக்கோம். இப்போ இந்த நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம அழைக்கிறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்? இந்த 5 என்ற பெறுமதி நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இந்த வேரியபிள்ஸ் நீங்கள் எப்போ உருவாக்கக்குள்ள ஒழுங்கான ஒரு கருத்தான பேர் கொடுக்கறது உண்மையாகவே நல்லது. சும்மா முன்னுக்கு ஒரு அண்டர் ஸ்கோப்பை போட்டுட்டு ஒரு மாறிலிற நேமை கொடுக்கறது அது ஒரு பிழையான விஷயம். அடுத்தது குறியீடுகளை வச்சு ஒரு அப்படி ஒரு மாறி உருவாக்குறதும் ஒரு பிழையான விஷயம். அடுத்தது வந்து கமாவோ கழித்தல் அடையாளங்களை வச்சோ அப்படியெல்லாம் ஒரு மாறி ஒன்றை உருவாக்குறது வந்து பிழை. அது எப்போ உருவாக்கக்குள்ள சரியா ஒரு எழுத்தோட நம் என்று சொல்லி உருவாக்கலாம். உருவாக்கிட்டு அதில் வந்து ஒரு அண்டர்ஸ்கோப் போட்டு நீங்கள் வந்து அதை மாறியை வந்து உருவாக்கி கொள்ளலாம். சரியா? மற்றும்படி அந்த முன்னுக்கு வந்து குறியீடுகள் தொடங்குற மாதிரி மாறிகளை நீங்கள் வந்து உருவாக்கக்கூடாது. சரியா? ஓகே, நாம் வந்து இப்போ இந்த மாறிகளை எப்படி பைத்தான் செயல்நிரல் மொழியில் பயன்படுத்தலாம்ன்றதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்த்துட்டு வருவோம். சரியா? இப்போ நான் பைத்தான் என்ற நம்மளோட விஎஸ் கோடில் வந்து பைத்தான் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதை நான் வந்து
ரிமூவ் செய்கிறேன். ரிமூவ் செஞ்சுட்டு இப்போ நம்மளோட முதலாவது மாறியை வந்து உருவாக்குவோம். இங்கே நான் முதலாவதாக நம் என்று சொல்லி ஒரு மாறியை உருவாக்குனேன். இங்கே என்ன பேர் வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். உதாரணம் அண்டர்ஸ்கோப் நம் என்று சொல்லி இங்கே ஒரு காலமும் நீங்கள் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணக்கூடாது. சரியா? அது வந்து ஒரு பிழையான முறை. அதே மாதிரி ஒரு ஸ்டார் போட்டுட்டு நீங்கள் நம் என்று சொல்லியும் ஒரு வேரியபிள் நீங்கள் ஒரு காலமும் க்ரியேட் பண்ணக்கூடாது. சரியா? நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனையை வந்து காட்டும். அதாவது ஒரு எரர் வந்து நம்மளுக்கு வரும். அதே மாதிரி தேவையில்லாத பேர்கள்லேயும் வந்து நீங்கள் ஒரு வேரியபிளை நீங்கள் வந்து உருவாக்கக்கூடாது. இப்போ ஒரு கருத்தை இல்லாத வேரியபிளில் நீங்கள் ஒரு மாறியை உருவாக்குனீங்கன்னு சொன்னால் அது நம்மளோட ப்ரோக்ராமில் நம்ம அதை பயன்படுத்தக்குள்ள இது என்னத்துக்கு இருக்குது எப்படி என்று சொல்லி நம்மளுக்கு ஒன்றுமே விளங்காது. அதோட ஒரு கருத்தான மாறியைத்தான் நாம் எப்பையும் பயன்படுத்தணும். அந்த வகையில் நாம் இதில் நம்பரை சேமிக்கப்படுறதால நம்பர் என்று சொல்லிவிட்டு நான் இதில் ஒரு 10 சேமிக்கிறேன். இப்போ என்ன செய்தேன்னு நான் உங்களை அப்படி சொன்னேன் தானே, இந்த 10ன்றது என்ன செய்யும், இந்த நம்பர்ன்ற வேரியபிளில் வந்து சேவ் ஆகும். சரியா? சேவ் ஆகிட்டு அதை நம்ம ரன் பண்ணக்குள்ளே அது நம்மளோட ரேமில் ஒரு மெமரி அட்ரஸில் போய் அந்த நம்பர் வந்து சேவ் ஆகி இருக்கும். இப்போ நம்ம அந்த நம்பரை வந்து எங்கே வந்து அழைக்கிறோமோ அந்த நம்பருக்குள்ளே வந்து என்ன பெறுமதி இருக்குன்றது நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த வகையில் நான் என்ன செஞ்சுருக்கேன், எனக்கு காட்டு இந்த பிரிண்ட்ன்றதை வச்சு என்ன செய்யும், நம்ம நேரத்தோட பார்த்த மாதிரி இந்த பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம என்னத்தை கொடுக்கமோ அதை நம்மளுக்கு காட்டும். அதில் பெறுமதியை நம்மளுக்கு காட்டும். இப்போ என்ன செய்கிறேன், எனக்கு பெறுமதியை காட்டு, எதிர பெறுமதியை காட்டு, நம்பர் பெறுமதியை காட்டுன்னு நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு இதை நான் ரன் செய்கிறேன்ஜா பாருங்கள், எனக்கு 10 என்று வந்திருக்கு. பிரிண்ட் நம்பர் அது கொடுத்தோன்னே சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த 10 பெறுமதியை வந்து காட்டியிருக்காரு. இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷன் காட்டிருக்காரு. எப்படி, இந்த நம்பரை வந்து அழைப்பதன் மூலம் கால் செய்வதன் மூலம் எனக்கு வந்து 10 வந்து இங்கே கிடச்சிருக்கு. 10 கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை 100 மாற்றிட்டு இதை நான் சேவ் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு 100 என்று கிடச்சிருக்கு. அதாவது என்ன வேல்யூவை நாம் இந்த நம்பருக்குள்ளே நாம் அசைன் அதாவது கொடுக்கமோ சேமித்து வைக்கமோ அந்த வேல்யூ தான் இந்த நம்பர்ன்றது வந்து ரேமில் மெமரி அட்ரஸில் போய் சேவ் ஆகியிருக்கும். நாம் எங்கெங்கெல்லாம் இந்த நம்பர் அழைக்கிறோமோ அந்த இடத்த வந்து இந்த நம்பருக்குள்ளே இருக்கிற பெறுமதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நம்பருக்குள்ளே இருக்கிற பெறுமதியை நம்ம ஒரு தரம் சேவ் பண்ண அப்புறம் மாற்றலாமான்னு உங்களுக்கு டவுட் வரும். மாற டைம் இந்த நம்பர் பெறுமதியையும் நாம் இங்கே வந்து மாற்றலாம். சரியா? இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன், 100 1000 மாற்றுறேன். சரியா? மாற்றிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு 1000 என்று சொல்லி வந்திருக்கு. சரி, இது என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக நம்பருக்குள்ளே வந்து என்ன செய்யுது, 100 தான் சேமிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்கோம், அந்த நம்பருக்குள்ளே 1000 சேமிக்கும். அப்போ 100 எடுத்துட்டு இந்த 1000 இந்த நம்பருக்குள்ளே சேமிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை நம்ம பிரிண்ட் அதை வந்து நம்மளுக்கு காட்டக்குள்ளே வந்து அதுக்குள்ளே இருக்கிற இப்போ இருக்கிற வேல்யூவான பெறுமதியான 1000 தான் நம்மளுக்கு காட்டும். சரியா? இப்படித்தான் ஒரு வேரியபிளை நாம் வந்து உருவாக்குவோம். சரியா? இது வந்து ஒரு இன்டிஜர் டைப்புக்கு ஒரு வேரியபிளை உருவாக்குற முறை. ஆனால் நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரிங் டைப்புக்கு ஒரு வேரியபிளை உருவாக்கலாம்ன்றதையும் இப்போ பார்ப்போம். சரியா? நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அடுத்த இப்போ வேர்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிளை உருவாக்குறேன், மாறியை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஹெலோ என்று சொல்லி ஒரு சொல்ல சேமிச்சுட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பிரிண்ட் என்று சொல்லி கூப்பிட்டுட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனை கால் செய்துட்டு அதுக்குள்ளே வந்து அந்த வேர்டை காட்டு என்று சொல்கிறேன். அந்த வேர்டுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த பெறுமதியை எனக்கு காட்டு என்று சொல்கிறேன். இப்போ நான் இதை ரன் செய்யக்குள்ளே வந்தால் எனக்கு ஹெலோ என்று சொல்லி வருது. அப்போ என்ன செய்கிறோம், இந்த ஹெலோன்ற ஒரு சொல்ல வந்து வேர்டுக்குள்ளே சேமிச்சுட்டு அந்த வேர்டை நம்ம கால் செய்யக்குள்ளே அதாவது வேர்டை நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்து எடுக்கக்குள்ளே வந்து ஹெலோ என்று சொல்லி வருகுது. இதில் டைப் ஸ்ட்ரிங் தானா என்று உங்களுக்கு வந்திருக்கும். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப் தான். நீங்கள் வந்து இந்த ஹெலோக்கு பதிலாக இங்கே 12 என்று சொல்லி கொடுத்தாலும் இது ஒரு ஸ்ட்ரிங் டைப் தான். இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், 12 சொல்கிறது வந்து ஒரு நம்பர், அது எப்படி ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அது இன்டிஜர் தானே என்று நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்காமல் விட்டீங்கன்னா தான் அது ஒரு இன்டிஜர், அது ஒரு நம்பர். சரியா? இப்போ நீங்கள் அது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கருதப்படும். இப்போ நம்ம அதில் டைப்பை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். டைப் எதிர டைப் நம்மளுக்கு தெரியணும், வேர்டுக்குள்ளே இருக்கிறதுல டைப் நம்மளுக்கு தெரியணும். சரியா? நான் அதை கிளியர் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன்.
சரியா? இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, ஸ்ட்ரிங் என்று சொல்லி வந்திருக்கு. அப்போ என்ன சொல்லிക്കാം, எனக்கு டைப்பை காட்டு, எதிர டைப்பை காட்டு, இந்த வேர்ட்டுக்குள்ளே இருக்கிற பெருமதிர டைப்பை காட்டு, அது அப்படி வார டைப்பை வந்து பிரிண்ட் என்ன செய்வார், நம்மளுக்கு வெளியீடாக காட்சிப்படுத்துவார். அப்படி காட்சிப்படுத்துகிற டைம் பாருங்கள், கிளாஸ் ஸ்ட்ரிங் என்று சொல்லி வந்திருக்கு. அதில் டேட்டா டைப் என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு ஸ்ட்ரிங் என்று சொல்லி வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு இன்டிஜர் டைப்புக்கு பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன், நம்பர் என்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிட்டு, மாறியை உருவாக்கிட்டு, அதுக்குள்ளே 12 என்று சொல்லியிருக்கு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதில் டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். டைப் வந்து என்னன்றது பார்ப்போம். சரியா? அதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த நம்பரை டைப்பை காட்டு என்று சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு நான் இதை இப்போ ரன் பண்ணுறேன். சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். சரியா? அடுத்து இரண்டாவதாக கொடுத்த நம்பர் டைப் வந்து இன்டிஜர் அண்டு. இப்போ விளங்குதா? இப்போ நம்ம அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குற எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரிங்காகத்தான் கருதப்படும். சரியா? அந்த கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்காம நாம் ஒரு இலக்கமாக கொடுக்குற டைம் அது எப்பவும் ஒரு இன்டிஜர் டைப்பாக கருதப்படும். இப்படித்தான் இது நடக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ளோட்டுக்கும் செஞ்சு பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, ஃப்ளோட் என்று சொல்லி இது ஒரு பைத்தனால் எடுக்கப்பட்ட ஒரு இது. அதில் நாம் இதை எப்படி ஃப்ளோட் ஒரு வேரியபிள் உருவாக்கலாம். ஏன்னா பைத்தனில் இது ஃப்ளோட் ஒரு டேட்டா டைப்புக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு ரிசர்வ் கீவேர்ட். சரியா? இந்த கீவேர்டை நம்ம வந்து வேரியபிளாக நேமாக மாறிட நேமாக பயன்படுத்திடலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும், ஃப்ளோட் அண்டர்ஸ்கோப் நேம் என்று சொல்லி ஒரு மாறி உருவாக்கிட்டு அதுக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் 10.99 என்று சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதில் டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். என்னன்னு சொல்லி பிரிண்ட் டைப், அந்த டைப்புக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், ஃப்ளோட் அண்டர்ஸ்கோப் நேம் என்று சொல்லி அதில் டைப்பை வந்து நான் இப்போ பார்க்க போகிறேன். இப்போ நான் அதை சேவ் செய்யக்குள்ளே வந்து எனக்கு வந்து அதில் வேர்ட்ற டைப் வந்து என்ன, ஸ்ட்ரிங் அண்டு வந்துட்டு அதே மாதிரி நம்பர்ற டைப் அண்டு வந்து எனக்கு என்ன, உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். சரியா? வேர்ட்ற டைப் என்ன, ஸ்ட்ரிங் அண்டு வந்துட்டு நம்பர்ற டைப் என்ன சொன்னேன், இன்டிஜர்னு வந்துட்டு அடுத்தது வந்து ஃப்ளோட் நேம்னு சொல்லி அந்த ஃப்ளோட் நேம்ட வந்து டைப் என்ன கொடுத்துருக்கோம், ஃப்ளோட். அப்போ இங்கே என்ன, ஃப்ளோட்னு சொல்லி வந்திருக்கு. இப்படி தான் நாம் இன்றைக்கி ஒரு மாறி உருவாக்கி அதுக்கு வந்து வேறுபட்ட தரவு வகைகளை கொண்ட தரவுகளை நம்ம உட்செலுத்தலாம். சரியா? இப்போ வந்து ஒரு டேட்டாவை எடுத்து அதை வந்து ஒரு ஃபார்மேட்டில் வந்து காட்டுறதுக்காக நாம் என்னத்தை பயன்படுத்துவோம்னு சொன்னால், சரியா? நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் நேம்னு சொல்லி உங்களோட நேமை ஒரு ஸ்ட்ரிங்காக காட்சிப்படுத்தலாம். இப்படின்னு சொன்னால் இப்போ இந்த நேமை நான் காட்சிப்படுத்துகிறேன் மனோஜ்னு சொல்லி. சரியா? இப்போ நான் அதை காட்சிப்படுத்திட்டு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு அந்த பேரை காட்டணும்னு சொல்கிறேன். பிரிண்ட்னு சொல்லிவிட்டு அதை நம்ம ஒரு முறையில் வந்து காட்டணும். சரியா? அதை காட்டுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் எஃப் அண்டு போட்டுட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன், மை நேம் இஸ் என்று சொல்லிவிட்டு ஒரு கேர்லி ப்ராக்கெட்ஸ், அதாவது ஒரு வளைந்த ப்ராக்கெட்ஸை கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் அந்த மாறிட பெயரை வந்து இங்கே கூப்பிட்றதன் மூலம் எனக்கு வந்து அந்த பேர் வந்து ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முறையாக்கப்பட்ட ஒரு வெளியீடாக எனக்கு வந்து ஃபார்மேட்டட் அவுட்புட், ஒரு முறையாக்கப்பட்ட ஒரு வெளியீடாக எனக்கு வரும். நான் அதை கிளியர் செஞ்சுட்டு நான் அதை சேவ் பண்ணிட்டேன். இதை நான் இப்போ ரன் பண்ணக்குள்ளே வந்து மை நேம் இஸ் மனோஜ் என்று சொல்லி இப்போ வருது. பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன், ரெண்டு ஏஜ் என்று சொல்லி ஒரு மாறியை உருவாக்கிட்டு ரெண்டு ஏஜை வந்து நான் இங்கே கொடுத்துட்டு மை நேம் இஸ் மனோஜ் அண்ட் மை ஏஜ் இஸ் என்று சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், திரும்ப அந்த கேர்லி ப்ராக்கெட்ஸை ஓப்பன் பண்ணி அந்த ஏஜ் என்ற மாறியை இதுக்குள்ளே கொடுத்தோன்னே இதுவும் ஒரு ஃபார்மட்டான வடிவத்தில் வரும். நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, மை நேம் இஸ் மனோஜ் அண்ட் மை ஏஜ் இஸ் 22 என்று சொல்லி இப்போ வருது. பார்த்தீங்களா? இந்த முறையிலான் ஒரு ஃபார்மட்டில் நம்ம ஒரு வெளியீடை வந்து கொண்டு வரலாம். சரியா? இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகான முறையில் நம்மளுக்கு இந்த அவுட்புட்டை வந்து கொண்டு வரும். சரிதானே? ஓகே.